வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஃபிஷ் போன் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சில் ரெண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃபிஷ் போன் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சில் மூன்றாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதலாவதாக இந்த மாதிரி லீஃப் வரைஞ்சிக்குங்க. ஃபஸ்ட்டாக சரி த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். லீஃபோட உள்பக்கமாக ஸ்டார்ட் பண்ணி த்ரெட்டை கீழேருந்து மேலே இழுத்துக்குங்க. இழுத்துட்டு லீஃபோட நுனி பகுதிக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக இழுத்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடுங்க. போட்டு வலது பக்கமாக கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக கொண்டு போய் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். அப்படியே இடது பக்கமாக கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக இழுத்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். லாஸ்ட் வீடியோவில் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சில் ரெண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணினோமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டிச்சை நெருக்கமாக இடைவெளி இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது நெருக்கமாகவே தான் ஸ்டிச் போடணும். தொடர்ந்து இடைவெளி இல்லாமல் நெருக்கமாகவே ஸ்டிச் பண்ணுவோம். ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பிறகு சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி தொடர்ந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுவோம். இனி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். லீஃபை சுற்றி செயின் ஸ்டிச் போட்டுக்குவோம். அடுத்து சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி லீஃப் வரைஞ்சிக்குங்க. சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். லீஃபோட உள்பக்கமாக ஸ்டார்ட் பண்ணி த்ரெட்டை கீழேருந்து மேலே இழுத்துக்குங்க. இழுத்துட்டு லீஃபோட நுனி பகுதிக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக இழுத்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடுங்க. போட்டு வலது பக்கமாக கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக கொண்டு போய் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். அப்படியே இடது பக்கமாக கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக இழுத்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ஸ்டிச்சிங்ஸ் அழகாக வரும். லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் அதிகமாக சில்க் த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. இந்த மெத்தடில் ஸ்டிச் போடும்போது நெருக்கமாகவே ஸ்டிச் பண்ணுங்க. அப்போ தான் அழகாக வரும். இனி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுவோம்.
லீஃபை சுற்றி இனி செயின் ஸ்டிச் போட்டுக்குவோம். இதுக்கு பீட்ஸ் சரி த்ரெட்லையும் ஸ்டிச் பண்ணலாம். ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச்சை நெருக்கமாக இடைவெளி இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது நெருக்கமாகவே தான் ஸ்டிச் போடணும். அப்போ தான் பார்க்க நல்லா இருக்கும். வரைக்கும் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் ஃபிஷ் போன் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சில் 4வது மெத்தட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.